வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஒரு ஹையர் லெவல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 132 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்ததுன்னு சொல்லலாம். மெயினாக யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த இம்போர்ட் லெவிஸ் இம்போஸ்ட் பை தி பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பில் அவங்க அதை கம்ப்ளீட்டாக அவங்களே குறைச்சது ஒரு முக்கிய காரணி. பட் இருந்தாலும் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணினது. அதனால் அந்த செக்டாரே லோவர் ஆச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தோம்னா டச் இன்ட்ராடே ஹை ஆஃப் 25,771.45 காலைல 9:30 மணிக்கே வந்தது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்கில் ட்ரிம்டு சம் கெயின்ஸ்ன்னு சொல்லலாம். பட் இண்டெக்ஸ் ட்ரேடிங்கில் ஓவரால் இன்ட்ராடே ரேஞ்ச் பார்த்தோம்னா ஒரு 162 புள்ளிகள். பட் டுடே க்ளோஸ் அரவுண்ட் 25,703.95, 132 புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. மேலும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா இன்னைக்கு 0.15% ஏறி ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் த ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அட்வான்சஸ் 1153, டிக்ளைன்ஸ் 1339. ஸோ அதனால் மார்க்கெட் பிரெத் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ்னஸ் இருக்குது என்று சொல்லலாம். மேலும் இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 72 பங்குகள் 52 வீக் ஹையையும் 169 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. இதை தவிர 70 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 78 பங்குகள் லோவர் சர்க்கியூட். இதெல்லாம் நீங்கள் க்ளீனாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரெண்டுமே நேற்றுக்கே நம்ம சொன்னோம். இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸினுடைய இம்பேக்டில் பேங்கிங் செக்டாரில் ஒரு மொமெண்டம் இருக்குன்னா அது இன்றைக்கி கண்டினியூ ஆச்சு. அதுபோல் ஆட்டோமொபைலில் பையிங் வந்திருக்கு. மறுபுறம் ஐடி, மெட்டல் அண்ட் ரியாலிட்டி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அதுபோல் மிட் கேப் இன்னைக்கு டவுன் பை 0.43%, நிஃப்டி ஸ்மால் கேப் அப் பை 0.29%. ஸோ பிராடர் இண்டெக்ஸஸ் பார்த்தோம்னா ஒரு மிக்சடு ரிசல்ட்ஸை இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதானி போர்ட், கோட்டக் பேங்க், டாக்டர் ரெட்டி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், நெஸ்லே இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் ஹிண்டால்கோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா அண்ட் சிப்லா இவையெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டில் மெயினாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு டாப் ஒரு கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவோம் அந்த கெயினில். அதுபோல் ரிலையன்ஸும் ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு இன்னைக்கு. அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு மெயினாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாரையும் உடனடியாக வெளியேறுங்கள் என்று கூறியிருக்கிறார். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா யூஎஸ் ஈரானுடைய டென்ஷன் அதிகமாகிறது. எனி டைம் அமெரிக்கா ஈரான் பேரில் குண்டு போடும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது, பதற்றம் அதிகரித்துள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் தங்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு 2,159 ரூபாய் அதிகரித்து 1,59,735, வெள்ளி 12,256 ரூபாய் அதிகரித்து 2,65,200, குரூடாயில் 15 ரூபாய் அதிகரித்து 6,072 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்னைக்கு 1.32% விழுந்து 14.17 இருப்பதை காண முடிஞ்சது. அதுபோல் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பெருசாக விழுந்திருக்கு. அந்த சஸ்பெக்டட் ஃப்ராட் ஆஃப் கிட்டத்தட்ட $65 மில்லியன் ஒரு சர்டன் எம்ப்ளாயீஸ் இன்வால்விங் த லோக்கல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸில். அதுபோல் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் கிட்டத்தட்ட 5% விழுந்திருக்கு. ஹரியானா கவர்மெண்ட் டிஎம்பேனல்டு த பேங்க் ஃப்ரம் கவர்மெண்ட் பிஸ்னஸ். ஏன்னாக்க இந்த ஃபாலோவிங் த டிஸ்க்ளோஷர் அன்ஆத்தரைஸ்ட் அண்ட் சஸ்பெக்டட் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் இந்த 2 பேங்க்லேயும் இன்றைய தினம் ஒரு செல்லிங்கை பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் யூபிஎல் ஷேர் அதுவும் பார்த்தீங்கன்னா டம்பிள்டு பை மோர் தென் 14.25%, 625 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. மெயினாக அவங்களுடைய அனௌன்சிங் கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் அப்படின்னு சொன்னதில் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் 80 லட்சம் வால்யூம் நடந்திருக்கு, குட் வால்யூம். அதுபோல் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 6.81 lakhs தான் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை 25,554 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். பட் இந்த லெவலில், அதாவது 25,700 750 ஒரு இந்த ஜோனை கண்டுபிடிச்சி நின்றுதுன்னா அதுலேருந்து ஒரு 150 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடும். பட் நிறைய
negative even newses are flowing into the market, so market is difficult to go up. ஸோ அதனால் நாளை தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.